ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. இரவு 9:51 பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மகம். மாலை 3:23 பின்பு பூரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சஷ்டி நாளாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் பாக்கியமான சூழல் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி, பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், 3ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி, 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். அதனால நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணை நம்பி வாழ்ந்தவர்களும் உண்டு, பெண்ணை நம்பி வீழ்ந்தவர்களும் உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வம்ச தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்-எல். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும். உங்களுடைய புன்னகையான செயல்பாடுகள் மூலமாக பொன் நகை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பேர் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இடிந்து போகாமல் முடிந்தவரை முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு வெறுமனே ஆசைப்படாமல் ஆசைக்கு மேலே முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணக்கமே இல்லாவிட்டாலும் சில பேருக்கு வணக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாமல் ஆதாயம் சேரும். கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய மாற்றங்கள் உருவாகும். கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பண சேர்க்கைகள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரியாத வாழ்க்கைக்கு கூட மரியாதை கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை மனதில் வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் அமையும். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அமர்ந்து சூரிய பகவானோடு புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அதாவது விமான பயணங்கள் அமையுது. அப்படிங்கிறத விட அந்த விமான பயணம் வெகுமானதாகவே அமையும். கடல் கடந்து கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விசித்திரமான வாழ்க்கையில் சரித்திரம் படைத்த மனிதர்களை ஒரு கணமாவது நினைத்து பார்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தீர்த்தகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள். அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து அதுவும் ஒற்றுமையாக சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாத வயதில் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் தவறாமல் தண்டனை உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கால பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பூர்வீக கிராமத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளி திரிந்த பள்ளி பருவத்தை நெஞ்சில் நினைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க செல்லி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும். மனோகாரகன் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மன அழுத்தம் குறையக்கூடிய, ரண வேதனை விலகக்கூடிய, பண சம்பாத்தியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாத வயது, புரியாத பருவம், தெரியாமல் செய்த தவறுகளுக்கு உபகாரம் தேடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய அசாத்தியமான திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது கை ராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழியாத நினைவும் களையாத கனவும் சுகமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க திருமுருகநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும். தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதும் வறுமையான காலமும் நிலையானதல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QB.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் சேரும். உங்களுடைய திறமைக்கான பெருமைகள் கிடைக்கக்கூடிய, கடந்த கால முயற்சிகளுக்கு வளர்ச்சிகள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாடும் உறவுகளை விட களவாடும் உறவுகள் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும். அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய, அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய, அல்லது பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு உண்டான வழிவகைகள், அதாவது கட்டிட பணிகள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர்ந்து வரும் கஷ்டங்களை கண்டு பயந்து விடாமல் வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கூத்தனூர் சரஸ்வதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.